Hi friends, welcome to Cognitive Edupoint. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த புலன்காட்சியில் வரக்கூடிய அதனுடைய வகைப்பாடுகள், அதனுடைய விதிகள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதனுடைய சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த புலன்காட்சியினுடைய பிழைகளை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் மிக முக்கியமான வீடியோ தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது புலன்காட்சியினுடைய விதிகள், வகைப்பாடுகள், அதனுடைய வகைகள், அதனுடைய டெஃபினேஷன் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய பிழைகள், எரர்ஸ் இன் பெர்செப்ஷன் சொல்லக்கூடிய புலன்காட்சியில் ஏற்படும் பிழைகள். இந்த பிழைகளை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று திரிபு காட்சி, ரெண்டாவது இல்பொருள் காட்சி. இந்த திரிபு காட்சி மற்றும் இல்பொருள் காட்சி இந்த ரெண்டும் தான் புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய பிழைகள். அதில் ஃபஸ்ட்டு திரிபு காட்சியை பார்க்கலாம். அதாவது இல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபு காட்சி. இந்த திரிபு காட்சிக்கு வெவ்வேறு உளவியல் அறிஞர்கள் வெவ்வேறு விதமான வரையறையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வுட்வர்த் என்ற உளவியல் அறிஞர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புலன்காட்சியின் பிழையே திரிபு காட்சி. அதாவது நம்ம பார்க்கக்கூடியதில் தான் பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வுட்வர்த். இந்த வுட்வர்த் கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன் திரிபு காட்சிக்கு புலன்காட்சியின் பிழையே திரிபு காட்சி. இது திரிபு காட்சிக்கு வுட்வர்த் கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன். ரெண்டாவது கென்ட்லர் என்ற உளவியல் அறிஞர் இந்த திரிபு காட்சிக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது, இயற்பியல் அளவீட்டிற்கும் உள அளவீட்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை திரிபு காட்சி சுட்டி காட்டுகிறது. இந்த திரிபு காட்சி எதை சுட்டி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல் அளவீட்டிற்கும் உள அளவீட்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை திரிபு காட்சி சுட்டி காட்டுகிறது என்று குறிப்பிட்ட உளவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கென்ட்லர் என்ற உளவியல் அறிஞர். இந்த ரெண்டு பேரும் தான் முதலாக திரிபு காட்சிக்கு வரையறை கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த திரிபு காட்சியில் வரக்கூடிய சில முக்கியமான கீ பாயிண்ட். ஃபஸ்ட்டு, திரிபு காட்சி என்பது தவறான புலன்காட்சி. ஃபஸ்ட்டு, திரிபு காட்சி என்பது தவறான புலன்காட்சி. ரெண்டாவது, உண்மை நிலையோடு ஒத்துப்போகாத புலன்காட்சியினை திரிபு காட்சி என்று அழைக்கலாம். உண்மை நிலையோடு ஒத்துப்போகாத புலன்காட்சியினை திரிபு காட்சி என்று அழைக்கலாம். அடுத்தது, தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமேயானால் அதனை திரிபு காட்சி என்கிறோம். அப்போது கென்ட்லர் இவங்க கொடுத்த டெஃபினேஷன் இல்லாமல் இந்த திரிபு காட்சிக்கு என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, தவறான புலன்காட்சி, ரெண்டாவது உண்மை நிலையோடு ஒத்துப்போகாத புலன்காட்சி, மூன்றாவது தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல். இந்த மூன்றுமே எதுனா இந்த திரிபு காட்சியினுடைய வெவ்வேறு விதமான டெஃபினேஷன்ஸ். அடுத்ததாக, ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்வது. இந்த நாலுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிபு காட்சியினுடைய டெஃபினேஷன் தான். அடுத்தது, இந்த திரிபு காட்சிக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்க்கும்போது, பக்கத்து அறையில் யாரோ ஒருவரது பேச்சுக்குரல் கேட்கும்போது அதை நமது நண்பரின் பேச்சுக்குரல் என உணர்தல். இப்போ நாம் இந்த ஹாலில் உட்காந்துருக்கோம். பக்கத்து ஹாலில் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த வாய்ஸ் நம்முடைய ஃப்ரெண்டுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிபு காட்சியினுடைய எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா கேட்டல் திரிபு காட்சி. அவர் பேசுகிறத நம்ம கேட்குறோம், ஆனால் புரிஞ்சுக்கிறது தவறாக புரிஞ்சுக்கிறோம். இதுதான் என்னென்னா கேட்டல் திரிபு காட்சி. இது திரிபு காட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக, இந்த திரிபு காட்சியின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் இல்யூஷன் சொல்லக்கூடிய இந்த திரிபு காட்சியின் வகைகள். டோட்டலாக திரிபு காட்சியில் 5 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு இயக்க திரிபு காட்சிகள், ரெண்டாவது பார்வை கோண திரிபு காட்சி, மூன்றாவது முல்லர், லேயர் மற்றும் ஜோல்னர் திரிபு காட்சி, நான்காவது படுக்கை நேர்கோடு திரிபு காட்சி, ஐந்தாவது மாற்று தோற்றங்கள். இந்த 5 தான் திரிபு காட்சியினுடைய வகைகள். இந்த ஒவ்வொரு வகையை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயக்க திரிபு காட்சி. அதாவது இந்த இயக்க திரிபு காட்சிக்கு எதெல்லாம் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது,
ஃபஸ்ட்டு, உண்மையில் நிலைத்திருக்கும் ஒரு ஒளித்தூண்டல் தானே நகர்வது போல தோன்றுவது. உண்மையில் நிலைத்திருக்கும் ஒரு ஒளித்தூண்டல் தானே நகர்வது போல தோன்றுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்க திரிபு காட்சி. அதாவது நாம் பஸ்ஸில் இல்லைன்னா ட்ரெயினில் உட்காந்துருக்கும்போது அந்த பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ மூவ் ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற மரங்கள் வந்து மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயக்க திரிபு காட்சிகள். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். ரயிலில் செல்லும்போது மரங்கள் ஓடுவது போல தோன்றுவது ஒரு விதமான இயக்க திரிபு காட்சி. ரெண்டாவது, நமது ரயில் நின்றிருக்கும் போது அதன் அருகே உள்ள ஒரு ரயில் நகரத் தொடங்கியதும் நமது ரயில் நகர்வது போல தோன்றுவது. இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்க திரிபு காட்சியினுடைய எடுத்துக்காட்டு. அடுத்ததாக பார்வை கோண திரிபு காட்சி. இந்த பார்வை கோண திரிபு காட்சின்றது நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்கிறாங்க. அதாவது இரு இணைக்கோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போல தோன்றுவது. ரெண்டு பேரலாக இருக்கிற கோடை வந்து நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் பார்க்கும்போது ரெண்டு கோடு இருக்கிற மாதிரி தெரியும். அதே கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ரெண்டு கோடு சேர்ந்து ஒரே கோடாக நமக்கு தெரியும். அது நம்முடைய பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பார்வை கோண திரிபு காட்சி. இருக்கிறது ரெண்டு கோடு, ஆனால் நமக்கு தெரிகிறது வந்து ஒரு கோடு மாதிரி தெரியும். அதுதான் பார்வை கோண திரிபு காட்சி. அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். இரு இணைக்கோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போல தோன்றுவது பார்வை கோண திரிபு காட்சி. ரெண்டாவது, இரவு நேரத்தில் கிணற்றடியில் கிடக்கும் கயிற்றை மிதித்துவிட்டு அச்சம் காரணமாக பாம்பு என எண்ணுவது. நைட்டில் கிணத்துக்கடியில் கயிறு இருக்கும், அதை மெரிச்சிட்டு பாம்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்ன திரிபு காட்சின்னு பார்த்தீங்கன்னா பார்வை கோண திரிபு காட்சி. இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக, தொலைந்த உலோக நாணயத்தை தேடுபவனுக்கு கீழே கிடக்கும் பளபளப்பான தகடு கூட காசு போல தோன்றும். தொலைந்த உலோக நாணயத்தை தேடுபவனுக்கு கீழே கிடக்கும் பளபளப்பான தகடு கூட காசு போல தோன்றும். இதுவும் ஒரு வகையான பார்வை கோண திரிபு காட்சி. அடுத்த எக்ஸாம்பிள் நிலவு. இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். நிலவு தொடுவானத்தில் எழும்போது மிக பெரியதாகவும் நடுவானில் உள்ளபோது மிகச் சிறியதாகவும் தோன்றுகிறது. இது பார்வை கோண திரிபு காட்சிக்கு எடுத்துக்காட்டு. இது ஸ்பெஷலாக நிலவு திரிபு காட்சின்னு சொல்லலாம். அதாவது நிலவு தொடுவானத்தில் எழும்போது மிக பெரியதாகவும் நடுவானில் உள்ளபோது மிகச் சிறியதாகவும் தோன்றுகிறது. இது என்ன திரிபு காட்சின்னு பார்த்தீங்கன்னா பார்வை கோண திரிபு காட்சியில் நிலவு திரிபு காட்சி. அடுத்ததாக ஒளியியல் அல்லது பார்வை திரிபு காட்சி. அதாவது ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லக்கூடிய ஒளியியல் திரிபு காட்சி என்பது உண்ட் திரிபு காட்சி என்று அழைக்கலாம். அதாவது இந்த ஒளியியல் திரிபு காட்சியை வந்து வடிவமைச்சது உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்ட் என்ற உளவியல் அறிஞர். அதனால் அவருடைய பெயரில் உண்ட் திரிபு காட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒளியியல் திரிபு காட்சி அல்லது பார்வை திரிபு காட்சி அல்லது உண்ட் திரிபு காட்சி, இந்த மூன்றுமே ஒன்று தான். இந்த உண்ட் திரிபு காட்சி எதனுடைய மாறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரிங் திரிபு காட்சியினுடைய மாறுபாடு தான் இந்த உண்ட் திரிபு காட்சி. சரிங்களா? அப்போது ஒளியியல் திரிபு காட்சி அல்லது உண்ட் திரிபு காட்சி என்பது எதனுடைய மாறுபாடுன்னு கேட்டாங்கன்னா ஹேரிங் என்பவரினுடைய திரிபு காட்சியினுடைய மாறுபாடு. அடுத்ததாக முல்லர் லயர் மற்றும் ஜோல்னருடைய திரிபு காட்சி. அது டயக்ராம் பாருங்கள். அடுத்தது படுக்கை மற்றும் நேர்கோடு திரிபு காட்சி. மூன்றாவது மாற்று தோற்றங்கள். மாற்று தோற்றங்களில் அதாவது மேலேயும் கீழேயும் அதனுடைய வடிவம் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். அதான் ரிவர்சபிள் கான்ஃபிகரேஷன் சொல்லக்கூடிய மாற்று தோற்றங்கள். இந்த மூன்றும் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ஒரு டைம் டயக்ராமோடு கேட்டிருக்காங்க. முல்லர் லயர் மற்றும் ஜோல்னருடைய திரிபு காட்சி. அடுத்தது படுக்கை நேர்கோடு திரிபு காட்சி. அடுத்தது மாற்று தோற்றங்கள், அதாவது ரிவர்சபிள் கான்ஃபிகரேஷன் சொல்லக்கூடிய மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி அதனுடைய வடிவங்கள் வந்து இருக்கும். அடுத்ததாக இல்பொருள் காட்சி, ஹாலுசினேஷன் சொல்லக்கூடிய இல்பொருள் காட்சி. திரிபு காட்சிக்கும் இல்பொருள் காட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. திரிபு காட்சின்றது தவறாக புரிந்து கொள்ளுதல். இல்பொருள் காட்சி என்பது ஒன்று இருக்காது, ஆனால் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது. அதுதான் அதனுடைய மீனிங். அதில் டெஃபினேஷன் பாருங்கள். இல்பொருள் காட்சிற்கான டெஃபினேஷன்:
எந்தவித தூண்டலும் இல்லாமல் ஏதோ ஒரு தூண்டல் இருப்பதாக உணர்வது இல்பொருள் காட்சி. எந்த ஒரு தூண்டலும் இல்லாமல் ஏதோ ஒரு தூண்டல் இருப்பதாக உணர்வது எதுனா இந்த இல்பொருள் காட்சி. அதாவது இல்லாத ஒன்றினை இருப்பதாக காண்பது இந்த இல்பொருள் காட்சி, ஹாலுசினேஷன் சொல்லக்கூடிய இல்பொருள் காட்சி. அடுத்ததாக இந்த இல்பொருள் காட்சியில் வரக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். நமது உள்ளத்தில் காணப்படும் அச்சங்கள், போராட்டங்கள், ஆர்வங்கள் போன்றன இல்பொருள் காட்சிக்கு அடிப்படையாக அமைகின்றன. அதாவது இல்பொருள் காட்சிக்கு எதுதெல்லாம் அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது நமது உள்ளத்தில் காணப்படும் அச்சங்கள், போராட்டங்கள், ஆர்வங்கள் இந்த மூன்றும் தான் இல்பொருள் காட்சிக்கு அடிப்படையாக அமைகின்றன. அடுத்தது இல்பொருள் காட்சிற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போதைப் பொருட்களால் ஏற்படும் மயக்க நிலை, ரெண்டாவது தீவிர மனக்கோளாறு, இந்த ரெண்டும் தான் இல்பொருள் காட்சிற்கான காரணங்கள். அப்போ இல்பொருள் காட்சிக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சம், போராட்டங்கள், ஆர்வங்கள் இந்த மூன்றும் இல்பொருள் காட்சிற்கான அடிப்படை. இல்பொருள் காட்சிற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது போதைப் பொருட்களால் ஏற்படும் மயக்க நிலை, ரெண்டாவது தீவிர மனக்கோளாறு, இந்த ரெண்டுமே இல்பொருள் காட்சிற்கான காரணம். அடுத்ததாக இல்பொருள் காட்சிற்கான எடுத்துக்காட்டு. ஃபஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒருவனுடைய அறையில் ஒருவரும் அங்கு இல்லை என்றாலும் யாரேனும் ஒருவர் இருப்பதை போன்று பார்த்தல். இப்போது இந்த ஹாலில் நான் இருக்கிறேன், இந்த ஹாலில் வேறு யாருமே இல்லை, இருந்தாலும் யாரோ இருக்கிற மாதிரி நினச்சி நான் அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கிறது. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்பொருள் காட்சிற்கான எடுத்துக்காட்டு. ரெண்டாவது பாலைவனத்தில் உள்ள காணல் நீர். இது கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதுவும் இல்பொருள் காட்சிற்கான எடுத்துக்காட்டு. அடுத்ததாக யாரும் அரைக்கதவை தட்டாத போதும் தட்டியது போல உணர்தல். அதாவது இல்பொருள் காட்சினா இல்லாத இருக்கிற மாதிரி நினைக்கிறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மூணாவது எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரும் அரைக்கதவை தட்டாத போதும் தட்டியது போல உணர்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்பொருள் காட்சி. அடுத்தது புளிய மரத்தின் மீது பேய்கள் நடனமாடுவது போல எண்ணுதல், இதுவும் ஒரு வகையான இல்பொருள் காட்சி. அடுத்தது நடுநிசியில் அதாவது நடுஜாமத்தில் பேய்களின் சலங்கை ஒலியை கேட்டல், அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்பொருள் காட்சியினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஒரு முக்கியமான டாபிக், சாயல்கள். அதாவது இமேஜேஷன் சொல்லக்கூடிய சாயல்கள். முதல்ல அதனுடைய வகைகள் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். சாயல்களின் வகைகள் வந்து டோட்டலாக 5 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷுவல் இமேஜஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்வை சாயல்கள், ரெண்டாவது கேள்வி சாயல்கள், மூன்றாவது சுவை சாயல்கள், நான்காவது மனச்சாயல்கள், ஐந்தாவது தொடு சாயல்கள். அதாவது விஷுவல் இமேஜஸ், ஆடிட்டரி இமேஜஸ், கஸ்டாட்டரி இமேஜஸ், ஆல்ஃபாக்டரி இமேஜஸ், டாக்டைல் இமேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாயல்கள் வந்து 5 டைப் இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்வை சாயல்கள், விஷுவல் இமேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்வை சாயல்கள். அதாவது சாயல்கள் அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்குறது. அதாவது பார்வை நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒன்றை நம்ம திரும்பவும் நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்வை சாயல்கள். நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எடுத்த ஆசிரியருடைய முகத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறதும், அதே மாதிரி நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வெளியில் எங்கேயாவது போகும்போது அங்கே பார்த்த சில முக்கியமான இடத்த பற்றி, அதாவது இப்போ தாஜ்மஹால் வேறு இடத்துல வந்து பார்க்கும்போது அதை நினைவுபடுத்தி பார்க்குறதும், இல்லை இதுக்கு முந்தின நாளில் வந்து நம்ம பார்த்த படத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறதும், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒன்றை திரும்பவும் நினைவு கூறுதல். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்வை சாயல்கள், விஷுவல் இமேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்வை சாயல்கள். வகுப்பாசிரியரின் முகத்தை நினைவு கூறுதல், இதுவும் பார்வை சாயல்கள். அடுத்தது தாஜ்மஹாலை நினைவுபடுத்தி பார்த்தல். அடுத்ததாக முந்தைய நாள் இரவில் பார்த்த திரைப்படத்தின் சில காட்சிகளை நம் கண்முன்னே கொண்டு வருதல். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்வை சாயல்களுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்ததாக கேள்வி சாயல்கள், ஆடிட்டரி இமேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய கேள்வி சாயல்கள். அதாவது நம்ம ஆல்ரெடி கேட்ட ஒன்றை திரும்ப ரிப்பீட் பண்ணி ஞாபகப்படுத்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி சாயல்கள்.
அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள். பிரபலமான பாடலை முணுமுணுத்தல். ரெண்டாவது, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் குரலை நினைவுபடுத்துதல். மூன்றாவது, சினிமாவில் நமக்கு பிடித்த பின்னணி பாடகரின் குரலை நினைவுபடுத்துதல். இது நம்ம கேட்ட ஒன்றை நினைவுபடுத்தி பார்க்குறது. இந்த மூணுமே கேள்வி சாயல்களுடைய எடுத்துக்காட்டு. அடுத்ததாக சுவை சாயல்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ருப்போம். அந்த இனிப்பினுடைய சுவையை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்குறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவை சாயல்கள், கஸ்டாட்டரி இமேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய சுவை சாயல்கள். அடுத்ததாக மனச்சாயல்கள், ஆல்ஃபேக்டரி இமேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய மனச்சாயல்கள். மனம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஸ்மெல், அதாவது வாசனை அப்படி இருக்கலாம். அதாவது மல்லிகைப்பூவின் மனத்தை நினைவு கூறுதல். ரெண்டாவது, கெமிஸ்ட்ரி படித்த எல்லாருக்குமே தெரியும், ஹைட்ரஜன் சல்ஃபைட் வாயுவினுடைய மனத்தை நினைவு கூறுதல். இது எல்லாமே மனச்சாயல்கள், அதற்கான எடுத்துக்காட்டு. லாஸ்ட் ஒன், தொடு சாயல்கள். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பூச்சி ஊர்ந்து செல்லும்போது அந்த ஊர்ந்து செல்றதை உணரக்கூடியது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடு சாயல்கள், டாக்டைல் இமேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய தொடு சாயல்கள். அதாவது கரப்பான் பூச்சி உடலில் ஊறுவதை உணர்தல். இது ஒரு எடுத்துக்காட்டு. இதோட இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சில முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.